அப்போ ஆப்ஷனல் நம்ம தேடுறோன்னா நமக்கு அங்கெல்லாம் இது குறை இருக்குது. நிறையா பேருக்கு வாழ்க்கை அழுத்தமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அதை இன்பமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. வாழ்க்கை உங்களுக்கு இன்பமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஸோ லைஃப் இஸ் நாட் ப்ரெஷர், லைஃப் இஸ் ப்ளஷர். ஆமென். ஸோ நீங்கள் இன்பத்தை அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை திரியக குடும்பத்துக்குள்ளே அழைச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்ம பல காரியத்தை தேடி இன்பத்தை தேடுறோம். அதெல்லாம் டெம்பரரி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தீர்வு கிடைக்காதனால, அவனுக்கு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாதனால தான் அவன் நிறையா ஆப்ஷனில் தேடுறான். சில பேர் வேலைன்னு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு நிம்மதி இல்லை. ஏன்னா அவங்க பேசாமல் இருந்தால் அவங்களுக்கு அழுத்தம் வந்துடும். அதனால் அவங்கள பிஸியாக்கிக்குவாங்க. அது கூட ஒரு பிரச்சனை. சரியா? சில பேர் ஜெபனே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஜெபம். கேட்டால் நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் நிறையா காரியம் அவங்களை டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு அவங்கள என்ன சொல்கிறாங்க, ஆக்கியூபை பண்ணிக்கிறாங்க. இதுவும் பிரச்சனை. டோன்ட் திங்க் தட் யூ ஆர் சர்விங். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் போய் சுவிசேஷம் எல்லாம். அது கூட பிரச்சனை தாங்க. ஏன்னா அவங்கள ஆக்கியூபை பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆள் எப்போ என்ன சொல்லுவாங்க, நீ எப்போதும் பிஸி ஆக்கிட்டா உனக்கு கவலை வராது, நீ எப்போதும் உன்னை பிஸி ஆக்கிட்டா உனக்கு என்னது அழுத்தம் இருக்காது அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரம் அவங்கள உட்கார வைங்க, போச்சு. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அழுத்தம், எல்லாம் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் கடைசி, ஐயோ இப்படி வேணாம், நான் வேலையே செஞ்சிடறேன், நான் போய் வேலைக்கு போகிறேன், நான் 2 வேலை 3 வேலை. புரியுதா? எல்லாம் ஆப்ஷனல். நான் தப்பான காரியத்துக்கு சொல்ல. சில பேர் புகை ஊதுவாங்க, சிகரெட் எடுக்கிறது கூட அதுதான். சில பேர் மதுபானம் ஆந்துறாங்கயா, நிம்மதி இல்லையா? தண்ணி அடித்தா நிம்மதி வந்துடுமா? அந்த பிரச்சனைலாம் மறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் நான் நிம்மதியாக இருக்கணும். அது தெளிஞ்சோன்னே மறுபடியும் பழைய நிலைமை. ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க எதுக்கு? கேங்ஸ்டரிசமில் போய் சேர்றாங்க. எதுக்கு? நிம்மதி இல்லை. இயேசுவை நம்பினா இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அப்போ ஆப்ஷனல் நம்ம தேடுறோன்னா நமக்கு அங்கெல்லாம் குறை இருக்குது. நம்ம சொல்ல முடியாது எனக்கு நிம்மதி இருக்குது அப்படின்னு. நிம்மதி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்காங்க, ஆண்டவர் தான் முழுமையாக அவங்க சார்ந்திருப்பாங்க. ஆமென். இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு ரொம்ப நேரம் ஃபோனில் இருக்காங்களா, இதெல்லாம் பிரச்சனை தான். ஏன்னா அவங்களுக்கு என்னது, அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் அங்கே தான் நினச்சிக்கிறாங்க.